ஹலோ எவ்ரிவன், நான் மணிகண்டன், டேட்டா சயின்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் அப்ராட் கோயம்புத்தூர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா என்ன, கான்டெக்ஸ்டுவல் இன்ஜினியரிங்னா என்ன, அதே மாதிரி ஹார்னஸ் இன்ஜினியரிங்னா என்ன, முக்கியமாக அதில் என்ன மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் தெரிஞ்சாலும் சரி, இதை பற்றி நீங்கள் முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா தான் இப்போ நம்ம கரண்ட்டில் எந்த சுச்சுவேஷனில் இருக்கோம், எதை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இது இயர் ஆஃப் ஏஜென்ட்ஸ் பேஸ் பண்ணி உள்ளனால ஸோ கண்டிப்பாக பாருங்கள் ஹார்னஸ் இன்ஜின்னா என்ன அப்படின்னு சொல்லி நீங்களுமே டீட்டெயிலாக தெரிஞ்சுப்பீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் வந்துட்டு ஒரு சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சாட் ஜிபிடி பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும், ஒரு சாட் போட் மாதிரி. அதாவது வந்து ஒரு டைம் சாட் ஜிபிடி ரிலீஸ் ஆகிற டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா 2022 இந்த ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாட் ஜிபிடி வந்து எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுச்சுன்னா இது வந்து கம்ப்ளீட்டா ஒரு சாட் போட் சர்வீஸ். ஸோ சேட் பாட்ஸ் அப்படின்னு போகும்போது நான் ஒரு கொஸ்டின் கேட்பேன், அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணும். பட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஏஜென்ட்ஸ் எல்லாம் பில்ட் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி பில்ட் பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது இது எல்லாத்துக்குமே வந்து ஒவ்வொரு ஏஐ சிஸ்டமுக்கும் ஒரு ஆர்கிடெக்சர் இருக்கு. ஸோ இந்த ஆர்கிடெக்சரை ஃபாலோ பண்றதுனால மட்டும்தான் இவங்கனால இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரான ஒரு ஏஜென்ட்ஸோ இல்ல இதுக்கு முன்னாடி இந்த கான்டெக்ட் இன்ஜினியரிங் பேஸ் பண்ணி இது எல்லாமே பில்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ கான்டெக்ட் இன்ஜினியரிங், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அண்ட் ஹார்னஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரி 3 இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் போகும்போது இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்து எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஏஐக்கு ஒரு இன்புட் கொடுப்பேன். அந்த இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஏஐ வந்து ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஸோ இப்போ சாட் ஜிபிடி மாதிரி ஒரு ஏஐ எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு இன்புட் ப்ரொவைட் பண்றேன் அப்படின்னா, நான் என்ன இன்புட் கொடுக்குறேனோ அதுக்கேற்ற மாதிரி அவுட்புட் கொடுக்கும். அதாவது இது என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் வேர்டை ஃபைண்ட் இந்த இன்புட்ல இருக்க நெக்ஸ்ட் வேர்ட்ல இருந்து எதெல்லாம் மேட்ச் ஆகுதோ அதோட ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி தான் எனக்கு வந்து அவுட்புட் வந்து ப்ரொவைட் பண்ணும். அதே நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போனாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகும்போது கான்டெக்ட் இன்ஜினியரிங். ஸோ அந்த கான்டெக்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் போகும்போது என்ன ஆச்சுன்னா, நான் வந்துட்டு எனக்கு என்னெல்லாம் இருக்கோ எங்கிட்ட இருக்க டேட்டாவை நான் உள்ள இன்ஜெக்ட் பண்ணுவேன். ஸோ எங்கிட்ட வந்து ஒரு எக்ஸல் ஃபைல் இருக்கா, அந்த எக்ஸல் ஃபைல் இன்ஜெக்ட் பண்ணி ஸோ இப்போ நான் அதுல இருந்து கொஸ்டின் கேட்பேன். ஸோ அதுல இருந்து வந்து ஒரு ஏஐ வந்து ஆன்சர் பண்ணணும். ஸோ எங்கிட்ட இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே நான் இன்ஜெக்ட் பண்ணி நான் கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ இந்த ஸ்டேஜ்ல என்னச்சுன்னா கான்டெக்ட் இன்ஜினியரிங். இதே இதுக்கு அடுத்து உள்ளதான் ஹார்னஸ் இன்ஜினியரிங். இதுதான் இப்ப கரண்ட்ல இருக்கு. அதாவது இப்ப நான் ஒரு சிஸ்டம்கிட்ட வந்து ஒரு விஷயம் சொல்றேன். அது வந்து அந்த சிஸ்டம் வந்து அதை எடுத்து அதுவே ஒர்க் பண்ணி எனக்கு வந்து ஒரு அவுட்புட் கொண்டு வந்து கொடுக்குது. அதாவது ஒரு ஏஐயே வந்துட்டு இருக்க டூல்ஸ் எல்லாமே ரன் பண்ணி உங்களுக்கு வந்து அவுட்புட் கொண்டு வந்து கொடுக்குது அப்படின்னு போற இடத்துல நம்ம என்ன சொல்றோம்னா ஹார்னஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கறத சொல்றோம். இப்போ கிளிக்கா வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் போயிடுச்சா, கான்டெக்ட் இன்ஜினியரிங் போயிடுச்சா, நான் ஹார்னஸ் இன்ஜினியரிங் தான் பார்க்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இருந்துச்சு. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இந்த ஸ்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2022 டு ஒரு 2024 இந்த ரேஞ்சில் வந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வந்து ஹை லெவல்ல இருந்துச்சு. நம்ம எந்த மாதிரி ப்ராம்ப்ட் வேணாலும் கொடுக்கலாம். அதாவது நம்ம இங்கிலீஷ்லயும் வந்துட்டு டைப் பண்ணலாம். அதே மாதிரி சம்டைம்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சில ஃபார்மேட்ஸ் இருக்கு. ஏன்னா ஜேசன் ஃபார்மேட் சொல்லுவோம். ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு ஜேசன் ஃபார்மேட்ல டைப் பண்ணும்போது உங்களுக்கு இன்னுமே இது வந்து ரொம்ப ரொம்ப எஃபிஷியண்டா இருந்துச்சு. இது எல்லாமே ஒவ்வொரு மாடலை பொறுத்து இது வந்துச்சு. நெக்ஸ்ட் கான்டெக்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு போகும்போது இது எந்த ரேஞ்ச் இருந்துச்சா ஒரு 2025 ரேஞ்சில் கான்டெக்ட் இன்ஜினியரிங் இருந்துச்சு. ஸோ இந்த கான்டெக்ட் இன்ஜினியரிங் நம்ம டேட்டாஸ் கொடுப்போம். அந்த டேட்டா பேஸ் பண்ணி இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஆன்சர் பண்ணும். அதே மாதிரி இப்போ ஒரு லைக் ரியல் டைம்ல போயிட்டு ஒரு வெப்சைட் சர்ச் பண்ணி அதுல இருந்துமே கொண்டு வந்து கொடுத்துருந்துச்சு. இது கான்டெக்ட் இன்ஜினியரிங் நடந்துச்சு. அதுக்கடுத்து ஹார்னஸ் இன்ஜினியரிங் போகும்போது இப்போ இதனால வந்துட்டு ஒரு சில இது வந்து பண்ண முடியல கான்டெக்ட் இன்ஜினியரிங்னால. என்னன்னா உங்களால சர்ச் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கும். அதே இது கரெக்டா தப்பா இருக்கா, ஸோ இது எல்லாமே எவாலுவேட் பண்ணும்போது ஏஐ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. ஸோ அப்போ கான்டெக்ட் இன்ஜினியரிங்ல உள்ள அந்த ஃபால்ட்டை ரீப்ளேஸ் பண்ணி தான் ஹார்னஸ் இன்ஜினியரிங் வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் இருக்கும். ஸோ இந்த ப்ராம்ப்ட் எல்லாம் வந்துட்டு பண்டில் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கான்டெக்ஸ்ட் இருந்துச்சு. ஸோ இந்த கான்டெக்ஸ்ட் எல்லாமே இப்போ வந்து பண்டில் பண்ணி தான் உங்களுக்கு வந்துட்டு ஹார்னஸ் இருக்கு. ஸோ இப்படிதான் இருக்கே தவிர இதுக்காக வந்துட்டு இது கிடையாது, இது போயிருச்சு அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இப்போ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்னா ஒவ்வொரு ஏஐக்குமே ஒவ்வொரு ஃப்ரேம் ஒர்க்ல ஒர்க் ஆகும். ஸோ அது எந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ல ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து நம்ம ஏஐக்கு வந்து ஒரு இன்புட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இந்த இன்புட் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், நான் ஒரு எல்எம் ஸோ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் சொல்லுவோம். ஸோ இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படிங்கிறது இப்போ ஒரு சாட் ஜிபிடியோ இல்ல ஜெமினியோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு இன்புட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன். ஸோ இந்த இன்புட் இன்ஸ்ட்ரக்ஷன் எதை பேஸ் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினா 2 இருக்கு.
சிஸ்டம் ப்ராம்ப்ட்ஸ் இருக்கு. ஸோ சிஸ்டம் ப்ராம்ப்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு சிஸ்டம்க்கு வந்து எந்த மாதிரிலாம் வந்து அது பிஹேவ் பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு கொஸ்டின் ஆக்ட் அஸ் அ கஸ்டமர் கஸ்டமர் சர்வீஸ் இந்த மாதிரி கொடுப்பேன். இல்ல ஆக்ட் அஸ் அ டெக்னீஷியன், ஸோ ஆக்ட் அஸ் அ ஃப்ரெண்ட்லி ஏஜென்ட். இந்த மாதிரி நான் ஒன்னொன்னு கொடுக்கும்போது இதை பேஸ் பண்ணி இது வந்து அவுட்புட் வரும். அதே மாதிரி இது வந்து ஃபார்மேட்டிங். ஸோ சில மாடல்ல சில அவுட்புட் வந்து நம்ம ஃபார்மேட் பண்ணி கொடுக்கும்போது ஸோ நமக்கு எந்த மாதிரி அவுட்புட் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுப்போம். அதுக்கப்புறம் இதுல செயின் ஆஃப் தாட் இருந்துச்சு. அதாவது ஒரு கொஸ்டின் கொடுத்துட்டு நம்ம திரும்ப 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 அதுல இருந்து நமக்கு தேவைப்படுற எல்லாமே ஆன்சர் கேட்டு எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாமே எதுல இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ல இருந்துச்சு. ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ல இருந்து ப்ராம்ப்ட் இன்ஜினியர் மெயின் அப்ஜெக்டிவ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இந்த மாடல் வந்து முடிஞ்ச வரைக்கும் அதுக்கான ஒரு அவுட்புட் கொடுக்கணும். ஸோ அவ்வளவுதான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஹை லெவல் இருந்துச்சு. ஆனா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அடுத்து நம்ம போனது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ல எந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து எதெல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க, டிஎஸ்பின்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணா உங்க ப்ராம்ப்ட் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ நீங்க வந்து ஏதோ ஒரு வெப்சைட்ல வந்து ப்ராம்ப்ட் எழுதுறீங்க, அதுல ஒரு ஆப்ஷன் இருக்கும், கேன் ஐ ஆப்டிமைஸ் இட். ஸோ அது இல்ல உங்களுக்கு வந்து இந்த ஜெமினி வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்பரா கொடுக்கணும் இந்த மாதிரி. இதுக்கப்புறம் லேங் செயின் உண்டு. ஸோ இந்த லேங் செயினையும் உங்களுக்கு வந்து ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்ஸ் இது எல்லாமே கொடுக்கும். அதுல இருந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கைடன்ஸ்னு ஒரு லைப்ரரி, இது வந்து மைக்ரோசாஃப்டோட. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் யூஸ் பண்றக்கூடிய ஒரு ஃப்ரேம் ஒர்க்கா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. அதுக்கடுத்து கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு போகும்போது இங்கதான் நம்ம மெயினா பாத்தீங்கன்னா ரேக்னு சொல்லி ஒண்ணு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த ரேக் எல்லாமே எதுல ஹையா இது இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங். ஸோ ஏன்னா ஒவ்வொரு ஏஐ மாடலுக்குமே ஒரு நாலேஜ் கட் ஆஃப் டேட் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சாட் ஜிபிடி போயிட்டு ஸோ நாலேஜ் கட் ஆஃப் டேட் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் நாலேஜ் கட் ஆஃப் டேட் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ அது வந்துட்டு என்ன பண்ணா வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வெறுமனே நாலேஜ் கட் ஆஃப் டேட் டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும், இந்த மாடல் எந்த டைம்ல பில்ட் ஆனது, மை பில்டிங் மை பில்டிங் ட்ரைனிங் நாலேஜ் கோஸ் அப் டு ஆகஸ்ட் 2024. அதாவது ஆகஸ்ட் 2024 வரைக்கும் தான் இதுக்கு வந்து நாலேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் இது கொடுக்குற எல்லாமே இது எப்படி எடுத்துட்டு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வெப் ப்ரௌசரோட கனெக்ட் பண்ணி அந்த வெப் ப்ரௌசர்ல தான் உங்களுக்கு வந்து இது எல்லாமே எடுத்துட்டு வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் வந்து கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங்ல வந்து மெயினா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. என்னன்னா ஒரு ஏஐல இருந்து நெக்ஸ்ட் வந்துட்டு எப்படி நம்மளால வந்துட்டு போக முடியும் அப்படிங்கறத கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங்ல நடந்துச்சு. ஏஐ மாடல்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஏஐ மாடல்ஸுமே ஒரு நாலேஜ் கட் ஆஃப் டேட் இருக்கும். ஸோ அப்போ இது வந்து என்ன பண்ணுச்சா இந்த டேட்டா ரிட்ரைவல் பைப்லைன். அதாவது இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், நீங்க ஒரு காலத்துல வந்து டுடேஸ் டேட் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கூட ஒரு ஏஐனால சொல்ல முடியாம இருந்துச்சு. ஸோ அப்போ இந்த டைம்ல அந்த ஏஐ வந்து இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா ஸோ நான் வந்து ஒரு இன்புட் கொடுப்பேன். இப்போ இந்த எல்எல்எம் போகும். ஸோ இதுல ட்ரைனிங் டேட்டால இருந்துச்சுன்னா ஓகே. ட்ரைனிங் டேட்டால இல்லை அப்படின்னா இது வந்து இன்டர்நெட்டுக்கு போகும். ஸோ இன்டர்நெட்ல போய் சர்ச் பண்ணி இதுல இருந்து இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்கும். ஸோ இந்த டைம்ல தான் உங்களுக்கு வந்து ரேக் அப்படிங்கிற ஒரு மெயினான கான்செப்ட் இருந்துச்சு. இந்த ரேக் யூஸ் பண்ணி நம்மளால வந்துட்டு நம்ம கொடுக்குற கான்டெக்ட்ல இருந்தும் ஆன்சர் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு பிடிஎஃப் இல்லை டேட்டா பேஸோ எது கொடுத்தாலுமே அங்கேருந்து வந்து அதை பிரிச்சு எடுக்கலாம். இதுல வந்து டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் இருக்கு, சங்கிங், எம்படிங், ரிட்ரைவல். ஸோ ரேக் சொல்லும்போது ரிட்ரீவல் ஆகுமெண்டட் ஜென்ரேஷன், ஒரு டேட்டாவை ரிட்ரீவ் பண்ணி அதை கம்பைன் பண்ணி அதுல இருந்து ஒரு ஆன்சரை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு சம்மரைசர் மாதிரி கொடுக்கும். ஸோ இந்த ரேக் என்ன பண்ணுச்சுன்னா நார்மல் ஏஐல இருக்க அந்த ஹாலுசினேஷன் பார்ட்டை முடிஞ்ச வரைக்கும் இது வந்து சால்வ் பண்ணுச்சு. இதான் வந்து ரேக் பண்ணுச்சு. ஸோ ரேக்ல என்ன மாதிரி ஃப்ரேம் ஒர்க்ஸ் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேக்ல இருக்க ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாமே லாமா இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. ஸோ இந்த லாமா இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து மெயினா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ரேக் பேஸ் பண்ணி உள்ளது. ஸோ நீங்க ரேக் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வெக்டார் டிபி கொண்டு வந்தாங்க. ஸோ வெக்டார் டிபி அப்படிங்கிறது இந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே நம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு வெக்டார் டேட்டா பேஸா எப்படி வந்து ரிலேஷனல் டேட்டா பேஸ்லாம் இருக்கோ இந்த மாதிரி வெக்டார்ல ஸ்டோர் ஆகுது. இதுக்கப்புறம் எம்படிங்ஸ். ஸோ எம்படிங்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாடலுக்கும் ஒரு வேர்டுக்கு வந்து ஒரு நம்பர்ஸ் கொடுக்குறது, அது பேர் தான் எம்படிங்ஸ். இதெல்லாமே எங்க இருந்துச்சுன்னா கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங்ல இது எல்லாமே இருந்துச்சு. ஆனா இப்போ நம்ம இது யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா
எப்பவுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இத தாண்டி இப்ப அட்வான்ஸா பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் நம்ம கேட்கறது என்னன்னா ஏஜென்ட்ஸ். ஸோ அப்போ இந்த ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன? இது எப்படி வந்துட்டு இப்போ ஹைலைட்டா இவ்ளோ தூரம் பில்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்காக மெயினா கொண்டு வந்தது தான் ஹார்னஸ் இன்ஜினியரிங். ஸோ இந்த ஹார்னஸ் இன்ஜினியரிங் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஏஜென்ட்ஸ் எல்லாமே பில்ட் பண்றாங்க. ஸோ இந்த ஹார்னஸ் இன்ஜினியரிங் வந்து உங்களுக்கு எந்த மாரி ஒரு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, இது வந்துட்டு எல்லாமே. இப்போ நான் கொஸ்டின் கேட்கிறேன் அப்படின்னா, அந்த கொஸ்டினுக்கு ஏத்த மாரி ஒரு ஆன்சர் ஜெனரேட் பண்ணி, அந்த ஆன்சர் வந்து கரெக்ட்டா அப்படிங்கிறத எவாலுவேட் பண்ணி, அதுலருந்து வந்துட்டு எது பெஸ்ட்டோ அதான் நமக்கு வந்து அவுட்புட்டா வருது. ஸோ ரா எல்எல்எம் அண்ட் இது வந்து ஒரு பிரெயினா ஒர்க் ஆகும். ஸோ இதனால டெக்ஸ்ட் வந்து ஜெனரேட் பண்ணும். பட் ஒரு நார்மலா இருக்க ஒரு கான்டெக்ஸ்ட் இன்ஜினியரிங் யூஸ் பண்ற எல்எல்எம்னால ஒரு பட்டன கிளிக் பண்ண முடியாது. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன தேவைப்படுறாங்க அப்படின்னா, ஒரு ஏஜென்ட் தேவைப்படுது. ஸோ இந்த ஏஜென்ட்ட கொண்டு வரது தான் இந்த ஹார்னஸ் இன்ஜினியரிங். ஸோ இந்த ஹார்னஸ் இன்ஜினியரிங்கிறது இது ஒரு என்விரான்மென்ட். ஸோ இந்த என்விரான்மென்ட்ல உங்களுக்கு ஏஜென்ட் ஃபுல்லாமே ராப்ட் அப்பா இருக்கும். ஸோ எந்த கொஸ்டின் நீங்க கேட்டாலும் அதுக்கு வந்து ப்ராப்பரா செக் பண்ணி தான் அவுட்புட் வரும். இப்ப நீங்க கிளாட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டின் கேட்கிறீங்க அப்படின்னா, அது ஆன்சர் ஜெனரேட் பண்ணும். ஜெனரேட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப எல்லா ஆன்சருமே வந்துட்டு நம்ம பண்ணது கரெக்ட்டா இருக்கா, தப்பா இருக்கான்னு எவாலுவேட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து குடுக்கும். ஸோ இந்த ஹார்னஸ் தான் வந்துட்டு ஒரு ஏஐய ஒரு ஏஜென்ட்டா கன்வெர்ட் பண்ணுச்சு. ஸோ இப்ப நான் வந்துட்டு ஒரு அவுட்புட் வந்து இப்போ Googleல போய் சர்ச் பண்றேன் அப்படின்னா, இது வந்து ஹார்னஸ்னால சர்ச் பண்ணி, அதுலருந்து ஆன்சர் எடுத்து, அதுலருந்து எனக்கு வந்து கொண்டு வந்து குடுக்க முடியும். ஸோ இந்த மெத்தட பேர் தான் ஹார்னஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ ஒரு ஹார்னஸ் இன்ஜினியரிங் போறோம் அப்படின்னா, இதுல என்ன மாரிலாம் ஃப்ரேம் ஒர்க்ஸ் எதெல்லாம் மெயின் தேவை அப்படின்னா, ஒரு ஹார்னஸ் இன்ஜினியரிங் போம்போது மெயின் வந்து ஒரு டூல் செயின். ஏன்னா, இதுதான் வந்துட்டு என்னோட ஏஐல இருக்க அந்த பில்ட்-இன் மெமரிய தாண்டி வேற என்ன என்னால பண்ண முடியும் அப்படின்னு போம்போது தான் இந்த டூல் செயின் வருது. இது வந்து ஒரு ஒரு ஏஐ வந்து வெப்போட கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறமாட்டி பைத்தான் இந்த மாரி வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதே மாரி இன்டர்னல் கம்பெனிஸோட கனெக்ட் பண்ணலாம். ஏபிஐஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணியும் உங்களால வந்து அதாவது நீங்க வந்து அந்த டூல குடுக்கணும். இந்த டூல் வந்து மேபி வெப் ப்ரௌசரா இருக்கலாம். எந்த மாரி டூலா வேணா இருக்கலாம். இப்போ உங்க கம்பெனி லைக் நீங்க சொந்தமா கிரியேட் பண்ணீங்கனாலுமே, அந்த டூலையுமே குடுத்து, அந்த டூல்லேருந்து ஒரு அவுட்புட் ஜெனரேட் பண்றது. அதான் இந்த டூல் செயின்ல உள்ளது. 2வது கார்ட் ரீல்ஸ். ஸோ கார்ட் ரீல்ஸ் அப்படிங்கிறது எடுத்தீங்கன்னா, ஒரு ஏஐ வந்துட்டு மெயினா ஒரு பேட் இதுக்கு போகாம அதாவது நான் வந்து இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, கிளாட்ல வந்து சில பேத்த பிளாக் பண்ணிருக்கு. ஒரு பர்ட்டிகுலர் இதுக்கு வந்துட்டு வேக்சின் வந்துட்டு தயார் பண்ண சொன்னாலும் அவங்களோட அக்கவுண்ட்லாம் பிளாக் ஆச்சு அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சு. இதெல்லாம் என்னன்னா வந்துட்டு, இது எல்லாமே கார்ட் ரீல்ஸ். ஸோ இது வந்து ஹைலி கோடட் ஓகேங்களா? இப்போ ஒரு ஹார்ட் கோடட் பண்ணி ஸோ என்ன மெயினா ஒரு செக்யூரிட்டி. ஒரு ஏஐக்கு வந்து இதுல இன்ஜெக்ட் பண்ற கன்டென்ட் வந்து கரெக்ட்டா இருக்கா, தப்பா இருக்கா இது செக் பண்ணி அதுக்கப்புறம் ஒர்க் ஆகுறது தான் கார்ட் ரீல்ஸ். ஏன்னா இப்போ டேட்டாபேஸ் இப்போ வந்து யாராவது டேட்டாபேஸ் டெலீட் பண்ணு அப்படின்னு குடுத்தா, இத டெலீட் பண்ணலாமா, பண்ணக்கூடாதா? அப்படிங்கிறத ஒரு ஏஐ வந்துட்டு பண்ண முடியும்னா, அதுக்காக உள்ளது தான் கார்ட்ரீல்ஸ். அதுக்கப்புறம் ரிட்ரீவ் லூப்ஸ். இது என்னன்னா வந்துட்டு, ஒரு ஏஐ வந்து ஒரு கொஸ்டின்ஸோ, சொல்யூஷனோ குடுக்குது அப்படின்னா, இத வந்து திரும்ப, 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 திரும்ப செக் பண்ணும். வெதர் நான் குடுத்திருக்க சொல்யூஷன் வந்து கரெக்ட்டா இருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத ஒரு ஏஐ வந்து கரெக்ட் பண்ணி, அதுக்கப்புறமாட்டி தான் நம்மளுக்கு வந்து ஒரு அவுட்புட் குடுக்கும். ஸோ இதுல என்ன மாரி ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல தான் வந்துட்டு இப்ப நீங்க மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரேம் ஒர்க்ஸ் வந்து கேட்கறது. ஸோ ஹார்னஸ் வந்து உங்களுக்கு மல்டி ஏஜென்ட் கம்யூனிகேஷன், அதுக்கப்புறம் லூப் எக்ஸிகியூஷன் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஹார்னஸ் ஃப்ரேம் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ க்ரூ ஏஐன்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அந்த க்ரூ ஏஐ என்ன பண்ணா, இது வந்து நம்மளால மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இத பேஸ் பண்ணி நான் ஒவ்வொரு ஏஜென்ட்டுக்கும் ஒவ்வொரு ரோல் குடுத்து, அந்த ஏஜென்ட்ட அந்த ரோல் வந்து என்னால பண்ண வைக்க முடியும். அதே மாரி இப்போ லேண்ட் கிராஃப்னு ஒண்ணு இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம ஒரு ஏஜென்ட் கிரியேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஃப்ரேம் ஒர்க்ஸ். லேண்ட் கிராஃப், ஆட்டோஜென் மைக்ரோசாஃப்ட் வேர்ட். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு மெயினா ஒவ்வொரு ஏஜென்ட் கிரியேட் பண்றதுக்கு ஹை லெவல்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஹார்னஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒரு மல்டிபிள் ஏஜென்ட்ட கம்பைன் பண்றது. தான் வந்து இந்த ஹார்னஸ் இன்ஜினியரிங் வந்து ஒர்க் ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது ஃபுல்லாமே வந்து க்ரூ ஏஐன்னு சொல்லி ஏஐல பண்ணது. அதுவும் எல்எம் கூட யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணது. ஸோ இப்போ இங்க பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு டாஸ்க் ஒண்ணு குடுத்துருக்கேன். ஸோ அந்த ஏஜென்ட் வந்து டாஸ்க் டாட் எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் நியூரல் நெட்வொர்க் டூ த பிகினர். ஸோ இதுலருந்து நெக்ஸ்ட் இது வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ஏஜென்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சீனியர் கான்செப்ட் சம்மரைசரா அதுக்கப்புறம் உங்களுக்கு கான்டெக்ஸ்ட். ஸோ இந்த ஏஜென்ட் வந்து ஒரு ஃபைனல் ஆன்சர் வந்து குடுக்கும். ஸோ இதுலருந்து எடுத்துட்டு வந்து உங்களுக்கு நெட்ல கனெக்ட் பண்ணி, உங்களுக்கு ஒரு ஃபைனல் ஆன்சர். இல்ல உங்களோட அந்த எல்எல்எம் வந்து கனெக்ட் பண்ணி, உங்களுக்கு இந்த ஃபைனல் ஆன்சர் குடுக்கும். ஸோ இதுலருந்து நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே கரெக்ட்டா இருக்கா, தப்பா இருக்கான்னு செக் பண்ணி, இந்த எல்லாமே செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறமாட்டி உங்களுக்கு ஒரு ஃபைனல் அவுட்புட் குடுக்கும்.
ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அந்த ஏஜென்ட் வந்து ஸ்டார்ட் ஆகி ஒர்க் ஆகும். ஸோ இப்படி தான் வந்துட்டு உங்களுக்கு ஹார்னஸ் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் ரியல் டைமில் யூஸ் பண்ணும்போது ஏஜென்ட்ஸ் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஒரு ஒர்க் தேவையோ இதை வந்து அந்த ஏஐ வச்சு உங்களால அந்த ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ கம்ப்ளீட்டா எனக்கு வந்துட்டு இப்ப நான் மேனேஜர், எனக்கு கீழே ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும். என்னால வந்துட்டு இந்த ஹார்னஸ் இன்ஜினியரிங்ல இருக்க இப்ப இந்த க்ரூ ஏஐ மாதிரி ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி என்னால வந்து ஸ்ட்ராங்கா இதை பண்ண முடியும். ஸோ இதான் ஹார்னஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவேன். ஹார்னஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு போகும்போது ஒரு லூப் எக்ஸிகியூஷன். ஸோ இந்த மாதிரி என்ன ஒரு ஏஜென்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணி அதை ஒர்க் பண்ண வைக்கிறது தான். ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ல இருந்து ப்ராம்ப்ட்ல இருந்து கான்டெக்ஸ்ட் வந்தோம். கான்டெக்ஸ்ட்ல இருந்து இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா ஹார்னஸ் இன்ஜினியரிங் இருக்கும். ஸோ இந்த ஹார்னஸ் இன்ஜினியரிங்ல வர்றது எல்லாமே ஒரு ஏஐ வந்து எப்படி ரெஸ்பான்சிபிளா ஒருத்தவங்களுக்கு அவுட்புட் கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம அதில் பார்க்கணும். ஸோ என்னன்னா இப்போ ஒரு ஏஐக்கு வந்து நம்ம ஒரு கொஸ்டின் கொடுக்க அப்படின்னா எவ்வளவு ப்ராப்பரா ஒரு அவுட்புட் அதனால கொண்டு வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறதா நம்ம கம்ப்ளீட்டாவே ப்ராம்ப்ட் இன்ஜினியரும் சரி, கான்டெக்ட் இன்ஜினியரும் சரி, ஹார்னஸ் இன்ஜினியர்னாலும் சரி. இது எதனால அப்படின்னா ஒரு ஏஐல இருந்து வர அவுட்புட் எல்லாமே ஒரு ப்ராபபிலிட்டி கேஸ். எக்ஸாக்டா இதுதான் அவுட்புட்னு வராது. ஸோ அதனாலதான் இவ்வளோ வந்துட்டு நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு ட்ரை பண்ணி இது வந்து அச்சீவ் பண்ண முடியுது. ஸோ ஹார்னஸ் இன்ஜினியரிங் பத்தி வேற எதுவும் டவுட் இருக்கு நீங்க வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். அதே சமயம் இப்போ இது மூணுக்கான டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லும்போது ப்ராம்ப்ட் வந்து மெயினா உங்களுக்கு ரீசனிங் பண்ணும், அதே மாதிரி ஃபார்மட் பண்ணும். பட் இங்க என்னன்னா வந்துட்டு உங்களுக்கு அவுட்புட்ல வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஸோ ப்ராப்பரா வராது. அதே மாதிரி சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இதில் யூஸ் பண்ண ஃப்ரேம் ஒர்க் வந்து லாங்சன் அண்ட் டிஎஸ்பி. நெக்ஸ்ட் கான்டெக்ட் இன்ஜினியரிங் எடுத்தீங்கன்னா கான்டெக்ட் இன்ஜினியரிங் உள்ள ப்ராப்ளம் வந்து மெயினா டேட்டா அண்ட் மெமரி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது நம்ம டேட்டாவும் நம்ம கொடுப்போம். அதே மாதிரி ஒரு வெக்டார் டேட்டா பேஸ் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இங்க வந்துட்டு என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் டார்கெட் ஆச்சு மெயினாக வச்சுன்னா ஹாலுசினேஷன் பேஸ் பண்ணி உள்ளது. அதுக்கடுத்து ஹார்னஸ் இன்ஜினியரிங் வந்து எதுக்குன்னா ஆக்சுவல் வேலிடேஷன். இப்போ இங்க வர்ற இந்த அவுட்புட் வந்து கரெக்டா இருக்கா இல்ல தப்பா இருக்கா, இந்த அவுட்புட் வந்து கரெக்டா இருக்கா தப்பா இருக்கான்னு செக் பண்றதுக்கு வந்து ஹார்னஸ் இன்ஜினியரிங் வச்சு இந்த ஹார்னஸ் இன்ஜினியரிங்ல நம்ம யூஸ் பண்ற ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாமே ட்ரூ ஏ, லேண்ட் கிராஃப் இந்த மாதிரி ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஹார்னஸ் இன்ஜினியரிங் வந்து பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து மெயினாக பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. அதே மாதிரி அப்கிரேடோட ஆஃப்லைன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த எல்லாமே தெரிஞ்சிட்டோம்னா நீங்களே சொந்தமா ஒரு ஏஜென்ட் வந்து பில்ட் பண்ணலாம். ஸோ ஏஜென்ட் வந்து பில்ட் பண்றீங்க அப்படின்னு போகும்போது லைக் நான் வந்து ஏபிஐ இந்த மாதிரி கீஸ் எல்லாம் வாங்கி தான் பில்ட் பண்ணணுமா அப்படிங்கிறது வந்து இனிஷியலா இப்போ நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தேவைப்படாது. ஏன் அப்படின்னா சில மாடல்ஸ் இருக்கு, சில டூல்ஸ் இருக்கு. இப்போ எல்எம் ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா போலாமா இருக்கு. அதுக்கப்புறமாட்டி இதே மாதிரி ஹக்கிங் ஃபேஸ் வந்து ஆன்லைன்ல வந்து டிரான்ஸ்ஃபார்மர் மாடல்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த மாடலோடலாம் நீங்க வந்துட்டு கனெக்ட் பண்ணி உங்களால வந்துட்டு ஒரு ஏஐ வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். அதே இந்த அக்யூரசி லெவல் இதெல்லாம் ரீச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து ஓப்பன் சோர்ஸ் மாடல்ஸ் எல்லாம் ஒரு க்ளோஸ்ட் சோர்ஸ் மாடல் ரேஞ்சுக்கு அக்யூரசி வந்து டெவலப் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்ன இது எல்லாமே லோக்கலா ரன் ஆகிறதுனால உங்க சிஸ்டமுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பார்த்து. ஸோ தேங்க்யூ.